வணக்கம், நான் உங்கள் மாலதி டாக்ஸ்க்காக. சின்ன பையன் புத்திசாலித்தனத்தோடும் நிதானத்தோடும் எடுத்த ஒரு முடிவு தான் இந்த கேஸ். எங்க அம்மா அடிக்கடி வெளியே போறாங்க. ரொம்ப நேரம் போயிட்டு அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுது. அப்படி அவங்களுக்கு எந்தவித வேலையும் இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க எங்க போறாங்க வராங்கன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட வந்தது. அப்ப நாங்களும் அந்த அம்மாவை ஃபாலோ பண்றோம். அவங்க கிட்டத்தட்ட அப்ப 52 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்கே ஒரு ஆண் நபர் இருக்காரு. அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவரை போய் மீட் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப ஈவினிங் வராங்க. ஆனா அவங்கள பார்த்தா எனக்கு தப்பாவும் தெரியல. இதை நாங்க அந்த தம்பி கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி அம்மா ஒருத்தரை பார்த்துட்டு வராங்கன்னு. அப்போ அவர் அவங்க அம்மா கூட பேசி பார்க்கும்போது அம்மா ஒரு துணையை தனக்குத்தானே தேடி இருந்திருக்காங்க. தன்னுடைய குழந்தை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த லைஃபுக்கு என்டர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க சொல்றதுக்கு சங்கோஜப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்த நாங்கள் கண்டுபிடிச்சு சொன்னதும் அந்த தம்பி என்ன பண்ணாரு, அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் உட்கார வச்சு, எங்க அம்மாவுக்கு நான் திருமணம் செய்து வைக்க போறேன், இதனால நீங்கள்லாம் எங்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, எனக்காக எங்க அம்மா அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்க இனிமேலாவது நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பையனே அம்மாவுக்கு திருமணம் செய்து வைத்த கதை தான் இது.